நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, உள்ளம் மகிழ்ந்த உணர்வு பொங்கிட நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். குடும்ப நன்றியாகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும் குடும்பத்தில் மரித்த அனைவரின் ஆண்மலை பாற்றிக்காகவும் தேவா அம்ப்ரோஸ் ஜெயராஜ் ஆண்மலை பாற்றிக்காகவும் டேவிட் செல்வான் சோபியா தரேசம்மாள் வனிதா என்கின்ற கரோலின் ஆண்மலை பாற்றிக்காகவும் கிரண் ஜோசப் பிறந்த நாள் இறைவனுக்கு நன்றியாகவும் நல்ல வேலை கிடைக்க வேண்டியும் சிலுவை அம்மாள் அல்ஃபோன்சா லியாண்டர் இவர்களின் ஆண்மலை பாற்றிக்காகவும் மோரி பிரான்சுவா லூயி மோரி ஜாந்தார் இவர்களின் ஆண்மலை பாற்றிக்காகவும் பெத்லமேட் அருள் சகோதரி அம்மாபிலே பிச்சரேலா இவர்களின் ஆண்மலை பாற்றிக்காகவும் மதலேன் மரி 30ஆம் நாள் நினைவு ஆண்மலை பாற்றிக்காகவும் ஒத்திருக்கிற நிலையில் இருக்கும் ஆன்மாக்களுக்காகவும் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் வேண்டுவோமாக. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிலா இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்ததை போல எப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆலயத்தில் நாம் நுழைகையிலே புது நினைவுகள் எழுகின்றன. அந்த நினைவுகளின் புது வருகையிலே நம் நெஞ்சங்கள் நிறைகின்றன. ஆலயத்தில் நாம் நுழைகையிலே புது நினைவுகள் எழுகின்றன. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளை தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரி உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளை தவறியாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, என்றும் நேர்மையாளத்தையே நினைத்து அதையே உடனடியாக செயல்படுத்தும் உள்ளத்தை எங்களுக்கு தந்திட வேண்டுகின்றோம். உம்மால் அன்றி உயிர் வாழ இயலாத நாங்கள் உமக்கு ஏற்ற வாழ்வு ஆற்றல் பெறுவோமாக. உம்மோடு தூயாவின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உம்மை தவிர வேறு துணையற்ற எனக்கு உதவி செய்யும். எஸ்தர் நூலில் இருந்து வாசகம். சாவுக்குரிய துன்பத்தில் துடித்த எஸ்தர் அரசி ஆண்டவரிடம் அடைக்கலம் புகுந்தார். இந்நிலையில் இஸ்ராயேலின் கடவுளாகிய ஆண்டவரை அவர் பின்வருமாறு மன்றாடினார். என் ஆண்டவரே, நீர் மட்டுமே எங்கள் மன்னர். ஆதரவற்றவளும் உம்மை தவிர வேறு துணையற்றவளும் ஆகிய எனக்கு உதவி செய்யும். ஏனெனில் நான் என் உயிரை பணயம் வைத்துள்ளேன். ஆண்டவரே, நீர் எல்லா இனங்களிலிருந்தும் இஸ்ராயலரை தேர்ந்தெடுத்தீர் என்றும் அவர்களின் மூதாதையர் அனைவரிடமிருந்தும் எங்கள் முன்னோரை தேர்ந்தெடுத்தீர் என்றும் உம் உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்தீர் என்றும் நீர் அவர்களுக்கு வாக்களித்ததையெல்லாம் நிறைவேற்றினீர் என்றும் நான் பிறந்த நாள் தொட்டு என் குலத்தாரும் குடும்பத்தாரும் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆண்டவரே, எங்களை நினைவு கூரும். எங்கள் துன்ப வேளையில் உம்மையே எங்களுக்கு வெளிப்படுத்தும். தெய்வங்களுக்கெல்லாம் மன்னரே, அரசர்கள் அனைத்துக்கும் ஆண்டவரே, எனக்கு துணிவை தாரும். சிங்கத்தின் முன் நாவன்மையுடன் பேசும் வரத்தையும் எனக்கு வழங்கும். எங்களுக்கு எதிராக போரிடுபவனை மன்னர் வெறுக்க செய்யும். இதனால் அவனும் அவனை சேர்ந்தவர்களும் அழிய செய்யும். ஆண்டவரே, உம் கைவன்மையால் எங்களை காப்பாற்றும். ஆதரவற்றவளும் உம்மை தவிர வேறு துணையற்றவளும் ஆகிய எனக்கு உதவி செய்யும். ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். திருப்பாடல் 138 1 3 மற்றும் 7 8 முடிய உள்ள இறைவார்த்தைகள். ஆண்டவரே, நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தீர். ஆண்டவரே, நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தீர். ஆண்டவரே, என் முழு மனதுடன் உமக்கு நன்றி செலுத்துவேன். தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். உம் திருக்கோவிலை நோக்கி திரும்பி உம்மிடம் தாழ்பணிவேன். பல்லவி. ஆண்டவரே, நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தீர். உம் பேரன்பையும் உண்மையும் முன்னிட்டு உமது பெயருக்கு நன்றி செலுத்துவேன். ஏனெனில் அனைத்திற்கும் மேலாக உம் பெயரையும் உம் வாக்கையும் மேன்மையுரை செய்துள்ளீர். நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தீர். என் மனதிற்கு வலிமை அளித்தீர். பல்லவி. ஆண்டவரே, நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தீர். உமது வலக்கையால் என்னை காப்பாற்றினீர். நீர் வாக்களித்த அனைத்தையும்
எனக்கென செய்து முடிப்பீர். ஆண்டவரே, என்றும் உள்ளது உமது பேரன்பு. உம் கைவினை பொருட்களை கைவிடாதேயும். பல்லவி. ஆண்டவரே, நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தீர். ஆண்டவரே, நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தீர். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், நீங்கள் கண்டறிவீர்கள். தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும். ஏனெனில் கேட்போர் எல்லாரும் பெற்றுக்கொள்கின்றனர், தேடுவோர் கண்டடைகின்றனர், தட்டுவோருக்கு திறக்கப்படும். உங்களுள் எவராவது ஒருவர் அப்பத்தை கேட்கும் தன் பிள்ளைக்கு கல்லை கொடுப்பாரா? அல்லது பிள்ளை மீன் கேட்டால் பாம்பை கொடுப்பாரா? தீயோராகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நற்கொடை அளிக்க அறிந்திருக்கிறீர்கள். அப்படியானால் விண்ணகத்தில் உள்ள உங்கள் தந்தை தம்மிடம் கேட்போருக்கு இன்னும் மிகுதியாக நன்மைகள் அளிப்பார் அல்லவா? ஆகையால் பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டுமென விரும்புகின்றவற்றை எல்லாம் நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இறைவாக்குகளும் திருச்சட்டமும் கூறுவது இதுவே. கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்தவர்களே, ஜெபிக்க வேண்டும் என்பது ஒரு புறம் இருக்க, பிறருக்காக ஜெபிக்க வேண்டும் என்பது கடவுள் கொடுத்த ஒரு கட்டளை. நம்ம என்றைக்கும் ஜெபிக்கும் பொழுது எனக்காக வேண்டிக் கொள்ளுன்னு சொல்லவே மாட்டோம். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுமேன்னு தான் ஜெபிப்போம். ஜெபத்தினுடைய தன்மையை எல்லாரையும் கலந்து தான். பிறருக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ, பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அதை பிறருக்கு செய்யுங்கள். பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதை பிறருக்கு செய்யுங்கள். அவ்வாறு செய்யும் பொழுது நீங்கள் கேட்பை தாம் கடவுள் கொடுப்பார். முதல் வாசகத்தில் எஸ்தர் ராணியினுடைய ஜெபத்தை பார்க்குறோம். காரணம் என்னான்னு கேட்டிங்கன்னா, யூத இனம் முழுவதையும் ஒரே நாளில் அழிச்சிடணும்னு சொல்லிட்டு அரசனுக்கே தெரியாமல் முதலமைச்சர் திட்டமிட்டு கடிதங்களை எழுதி நாடு முழுவதும் அனுப்பிவிட்டார். ஒரே நாளில் எல்லா யூதர்களையும் கொன்றுவிடுங்கன்னு சொல்லி திட்டமிட்டார். அரசனுக்கே தெரியாது. ஆனால் முதலமைச்சர் இவ்வாறு ஆட்சிக்குட்பட்ட எல்லா யூதர்களையும் கொன்றுவிட வேண்டும் என்று திட்டமிட்டார். அப்பொழுது எஸ்தர், ஒரு யூத பெண், இந்த செய்தியை கிடைத்து
எப்படியாவது அரசனுக்கு இந்த செய்தியை கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதற்காக அவர் செய்த ஜெபம்தான் இன்றைய முதல் வாசகம். பரிந்துரை ஜெபம். தன்னுடைய இனத்திற்காக அரசனுடைய பரிந்துரை ஏற்படுத்துக. அந்த ஜெபத்தினுடைய வல்லமை காப்பாற்றப்படும். யூதர்கள் எல்லோரும் காப்பாற்றப்பட்டார்கள். திட்டமிட்டவன் கொல்லப்பட்டான். அன்பார்ந்தவர்களே, மோயிசன் கூட தன்னுடைய மக்களுக்கு தீங்கு வருகிறது என்று தெரிந்தவுடனே கடவுளிடத்தில் சென்று மன்றாடுகின்றார். கடவுள் முன்னிலையில் நெடுஞ்சாங்கடியாக விழுந்து ஜெபிக்கின்றார். இதற்கு தான் பரிந்துரை ஜெபம். தன்னுடைய மக்களுக்காக மோயிசன் செய்த அந்த ஜெபம். ஆபிரகாம் கூட சோதோம் குமோரா மக்களை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று 100 பேர் இருந்தால் காப்பாற்றுவீங்களா, 50 பேர் இருந்தால் காப்பாற்றுவீங்களா, 10 பேர் இருந்தால், எப்படி ஒவ்வொரு படிப்படியாக கடவுள்கிட்ட அவர் ஜெபிக்கிறார். மக்களை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று. யாரும் இல்லை என்று தெரிந்தால் கூட ஒருவர் இருந்தால் காப்பாற்ற முடியுமா அப்படின்னு பார்க்குறார். ஆபிரகாமுடைய அந்த பரிந்துரை ஜெபம் நமக்கு ஒரு சிறந்த பாடமாகும். உலகத்துள்ள எல்லா மக்களுக்காகவும் நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். குறிப்பாக பாவிகள், விதவைகள், கைவிடப்பட்டவர்கள், புறக்கணிக்கப்பட்டவர்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள், மருத்துவமனையில் இருக்கின்றவர்கள், சிறைசாலையில் இருக்கின்றவர்கள், இவர்களையெல்லாம் நாம் நினைத்து அவர்களுக்காக நாம் மன்றாட வேண்டும். இப்படிப்பட்டவர்களுக்காக நாம் ஜெபிக்கின்ற பொழுது இறைவன் நம்முடைய மன்றாட்டையும் கேட்பார், நமக்கு வேண்டியது சேர்த்து கொடுப்பார். அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாயே பாயாண்டவரே. அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாயே பாயாண்டவரே. மேலொரு வாழ்வே உண்டு என்று எம்மேலும் துன்பத்தை மறக்கின்றோம். மேலொரு வாழ்வு உண்டு என்று எம்மேலும் துன்பத்தை மறக்கின்றோம். மேலும் துன்பங்கள் அடைந்தாலும் மேன்மையின் பலியாய் தருகின்றோம். அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாயே பாயாண்டவரே. பாவி என்னை பாராமல் பாவத்தின் தீர்வையை அடையாமல், பாவி என்னை பாராமல் பாவத்தின் தீர்வையை அடையாமல், பரிகாரம் என்னை ஏற்றிடுவார், பலியாயமை நீர் மாற்றிடுவார். அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாயே பாயாண்டவரே. அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாயே பாயாண்டவரே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்மை கெஞ்சி மன்றாடும் மக்கள் மீது இரக்கமாயிரும். உமக்களின் காணிக்கைகளையும் வேண்டல்களையும் ஏற்று எங்கள் அனைவரின் உள்ளங்களையும் உம்மிடம் திருப்பி அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் உள்ள இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய பிள்ளைகளின் உள்ளங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க பயனுள்ள இச்சிறப்பான காலத்தை ஏற்படுத்தினீர். அதனால் நாங்கள் மற்றும் மீறிய பற்றல்களில் விடுதலை பெற்று நிலையானவற்றில் நிலையற்றவின் மனத்தை ஈடுபடுத்தாது நிலையானவற்றில் மேலும் மேலும் மனத்தை செலுத்துமாறு எங்களை தூண்டுகின்ற காலம் இதுவே. ஆகவே புனிதர் வான தூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை வேண்டியேற்றி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அடைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்தின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதர் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம்.
ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும்போது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பிரான்சிஸ் கலிஸ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றம் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பற்றுக்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதருக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவை நம்பிக்கை கண் நோக்கி முது திரு உலகத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமை அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டவர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்து வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
என்னிலடங்கா தூதரோடு என்னை மீட்க இயேசுராஜன் என்னை ஆளவே வருவார். என் இயேசுராஜன் வருவார். என்னிலடங்கா தூதரோடு என்னை மீட்க இயேசுராஜன் என்னை ஆளவே வருவார். அவர் வருகையை எதிர்பார்க்கும் பக்தருக்கு அவர் வருகை மிக பெரும் மகிழ்ச்சி. அவர் வருகையை எதிர்பார்க்கும் பக்தருக்கு அவர் வருகை மிக பெரும் மகிழ்ச்சி. அவர் வருகையை எதிர்பார்க்கும் மாந்தருக்கு அவர் வருகை மிக பெரும் மகிழ்ச்சி. என் இயேசுராஜன் வருவார். என்னிலடங்கா தூதரோடு என்னை மீட்க இயேசுராஜன் என்னை ஆளவே வருவார். உலகில் நடப்பவையெல்லாம் அவர் வருகையின் உண்மையை கூறும். உலகில் நடப்பவையெல்லாம் அவர் வருகையின் உண்மையை கூறும். அவர் வருகை மிகவும் சமீபம். அவர் வரவை சந்திக்க ஆயத்தமா. என் இயேசுராஜன் வருவார். என்னிலடங்கா தூதரோடு என்னை மீட்க இயேசுராஜன் என்னை ஆளவே வருவார். வானில் ஓர் பேரொளி தோன்றும். விண்ணில் ஓர் விண்ணொளி தோன்றும். வானில் ஓர் பேரொளி தோன்றும். விண்ணில் ஓர் விண்ணொளி தோன்றும். மேற்கும் கிழக்கும் நடக்க மேகங்கள் மீதே வருவார். என் இயேசுராஜன் வருவார். என்னிலடங்கா தூதரோடு என்னை மீட்க இயேசுராஜன் என்னை ஆளவே வருவார். என் இயேசுராஜன் வருவார். என்னிலடங்கா தூதரோடு என்னை மீட்க இயேசுராஜன் என்னை ஆளவே வருவார். கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை அச்சியும். கிறிஸ்துவின் தேகமே என்னை அச்சியும். கிறிஸ்துவின் ரத்தமே என்னை போற்றியும். திருவிழா தீர்த்தமே என்னை தோய்ப்பியும். கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட அருள் நிறை இயேசுவே என்னை தேற்றிடும்.
பொருது சத்ருவிடம் நின்றே காத்திடும் மரண வேளையினில் என்னை கூப்பிடும் பரகதியில் நேரம் உம்மை வாழ்த்தவே வருக என்ற அன்போடு என்னை ஏவிடும். ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் இறைவா, எங்கள் மனம் திரும்புதலின் அரணாக இப்புனிதமிக்க மறை நிகழ்வுகள் விளங்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இக்காலத்திலும் வருங்காலத்திலும் இவற்றை எங்களுக்கு அருமருந்தாய் ஆக்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உம்மை கெஞ்ச மன்றாடுவோருக்கு அவர்கள் எதிர்பார்க்கும் இரக்கம் வந்து சேர்வதாக. அவர்கள் விண்ணக செல்வங்களை பெற்றுக்கொள்வதால் சரியானதை கேட்டு தெரிந்து கொள்ளவும் கேட்டதை பெற்றுக்கொள்ளவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அற்புத குழந்தை இயேசுவின் நவநாள் ஜெபம். அற்புத குழந்தை இயேசுவே, அமைதியற்ற எங்களது உள்ளங்களின் மேல் உமது கருணை கண்களை திருப்பி அருளுமாறு தாழ்ந்து பணிந்து வணங்கி வேண்டுகிறோம். இரக்கமே உருவான உம் இனிய இதயம் கனிவோடு எங்கள் ஜெபத்தை ஏற்று உருக்கமாக நாங்கள் வேண்டும் இந்த வரத்தை அளித்தருளுமாறு உம்மை இறங்குகின்றோம். எங்களை வாட்டி வதைக்கும் துன்ப துயரங்களையும் வேதனை சோதனைகளையும் நீக்கி உமது குழந்தை திருப்பருவத்தின் பெயரால் எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். அதனால் உமது ஆறுதலையும் ஆதரவையும் பெற்று தந்தையோடும் தூய ஆவியோடும் உம்மை என்றென்றும் நாங்கள் வாழ்த்தி போற்றுவோமாக. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்களுக்கு நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. ஆமென். என்னிடம் எழுந்த இயேசுவே உமக்கு அன்பு ஆராதனை நன்றியும் என்றும். என்னிடம் எழுந்த இயேசுவே உமக்கு அன்பு ஆராதனை நன்றியும் என்றும். பரலோகவாசிகள் அருமையை உம்மை புகழ்ந்து கொண்டாடிட புவியிலே எந்த. பரலோகவாசிகள் அருமையை உம்மை புகழ்ந்து கொண்டாடிட புவியிலே எந்த. நேசனம் என்னிடம் எழுந்தது ஏனோ, தேசமும் அதிசய இரக்கமும்
அல்லோ என்னிடம் எழுந்த இயேசுவே உமக்கு அன்பு ஆராதனை நன்றியும் என்றும். ஆசிரியர் தாய் தந்தை சோதர சோதரி நண்பர் சுற்றமெல்லோர்க்கும் ஆசிரருளும் என் தாய் தந்தை சோதர சோதரி நண்பர் சுற்றமெல்லோர்க்கும் பேருதவி செய்வோர் பகைமையில் உழல்வோர் பாவிகள் மறித்தோர் திருச்சபையோர்க்கும் என்னிடம் எழுந்த இயேசுவே உமக்கு அன்பு ஆராதனை நன்றியும் என்றும். என்னிடம் எழுந்த இயேசுவே உமக்கு அன்பு ஆராதனை நன்றியும் என்றும். புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசுவின் ரத்தம் ஜெயம். மரியே வாழ்க. நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்மை செய்த தேவனுக்கு நலம் தந்த நாதனுக்கு, நன்மை செய்த தேவனுக்கு நலம் தந்த நாதனுக்கு உள்ளம் மகிழ்ந்த உணர்வு பொங்கிட நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள்.